ஹாய் டைட்டன்ஸ், நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஜாவாவோட சில பேசிக் கான்செப்ட்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்டெலிஜி ஐடியாவை இன்ஸ்டால் பண்ணி ஜாவாவில் எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் சிஸ்டமில் உள்ள ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இன்டெலிஜி கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த லிங்க் லோட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே இன்டெலிஜி ஐடியா அல்டிமேட்னு ஒன்று இருக்கும். அல்டிமேட் வெர்ஷன் வந்து மணி பே பண்ணி யூஸ் பண்ணுறது. நமக்கு தேவை இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிற கம்யூனிட்டி எடிஷன் தான். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும். அதுக்கிட்டே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் தெரியுது இல்லையா? ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா இந்த இன்டெலிஜி ஐடியாவோட கம்யூனிட்டி வெர்ஷனோட இஎக்ஸி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. ஸோ டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். A few moments later. இப்போ நமக்கு தேவையான இஎக்ஸி ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் போதும், இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இல்லாட்டினா உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில், இல்லாட்டினா டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணுவீங்களோ அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் வந்து இன்ஸ்டால்னு கொடுக்கலாம். ஸோ வந்து அப்படியே வரிசையாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு போங்க. எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்குது. இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய செக் பாக்ஸஸ் வரும் டிக் பண்ணுற மாதிரி. இதில் எதெல்லாம் எசென்ஷியலோ அதை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுக்கான மீனிங் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய லேப்டாப்போ இல்லாட்டினா பிசியோ ஓப்பன் பண்ண உடனேவே டெஸ்க்டாப்லேயே உங்களுக்கு இன்டெலிஜியோடைய ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் அப்டேட் பாத் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பேசிக்கலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களோட கமாண்ட் இன்டர்ஃபேஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்லாம் இருக்குல்ல, அதிலே கூட நீங்கள் ஐடியா இல்லாட்டினா ஐடியா 64 அப்படின்ற கமாண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இன்டெலிஜி வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும்னா நீங்கள் அதுக்கு வந்து டிக் கொடுத்துக்கலாம். அது கீழேயே அப்டேட் கண்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் ஆட் ஓப்பன் ஃபோல்டர் ஆஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு ஜாவா கோட் பேஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து இன்டெலிஜி யூஸ் பண்ணி ஏதோ சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க, இல்லாட்டினா இனிமேல் இன்டெலிஜி வச்சு அதை கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரியேட் அசோசியேஷன்ஸ், அதில் டாட் ஜாவா, டாட் கிரேடில் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேசிக்கலி இதோட மீனிங் என்னென்னா, இப்போ உங்களோட சிஸ்டமில் ஏற்கனவே இல்லாட்டினா இனிமேல் ஒரு ஜாவா ஃபைலோ இல்லாட்டினா வந்து வேறு எந்த ஒரு ஃபைலோ நீங்கள் வந்து இன்டெலிஜி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த ஃபைலுக்கெலாம் அப்படி வேணுமோ அது வந்து நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபைலாக வந்து இன்ஸ்டால் ஆகி ஃபுல்லாக நம்மளுக்கு இன்டெலிஜியோட கம்யூனிட்டி எடிஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். One eternity later. இப்போ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது அது உங்களை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். நான் மேனுவலாக அப்புறமா ரீபூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து இந்த இன்டெலிஜிவை எப்படி யூஸ் பண்ணலாம், எல்லாம் கரெக்டாக செட்டப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு உங்களோட சர்ச்சில் இன்டெலிஜி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள்கிட்ட நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேமே கொடுக்குறேன். இப்போ இன்டெலிஜி இருக்கிறதுனால நீங்கள் ஜேடிகேன்றதை தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்ல, இதோடைய ஜேடிகேவும் சேர்த்து வந்துடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன். அண்ட் இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் போயிட்டு க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட்டுன்னு கொடுத்த உடனே சியான்ற நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ main.java அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் மாதிரி சிம்பிளாக ஒன்று வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்ஆர்சி அப்படின்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஜாவா கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸ்க்கு உங்களுக்கு என்ன மீனிங்ஃபுல்லான நேம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் வந்து வைங்க. நான் வந்து ஹலோ சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன்.
இப்போ நம்மளோட கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கோட் பண்ணணும். அதுக்கு வந்து பிஎஸ்விஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலே உங்களோட பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாமே நம்ம வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரையலுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். system.out.println அப்படின்னு போட்டுட்டு உள்ள நீங்கள் உங்களுக்கு எதை பிரிண்ட் பண்ணணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து நான் ஹலோ சியான்னு கொடுத்துட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபைலை சூஸ் பண்ணிக்கிட்டு ரன் கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுத்தோடனே நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆயிடுச்சு அண்ட் ஹலோ சியா அப்படின்றது வந்து பிரிண்ட்டும் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டே டியூன் டைட்டன்ஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இன்னும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஜாவா கோடிங் வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.